ஏடி பிரியா ரெடியா? ஏய் காலங்காத்தால போயிட்டு பாத்ரூம் கூட போகாம உனக்கு சிக்கன் வாங்கி கொடுத்தா இன்னும் ரெடி பண்ணாம இருக்க. சரி சரி சிக்கன்லாம் நல்லா கழுவிட்டியா? ஏன்னா அது காலையில போயிடுச்சா? சரி சேச்சா அதெல்லாம் ஒரு அதான் கழுவிட்டி விட்டு இல்லையா? அதான் வெங்காயம் பிரியாணிக்கா? சரி சரி தக்காளி தெரியுது. வேறு என்ன தெரியுது? இஞ்சி பூண்டு ரோஸ்ட்லாம் போடுவாங்க. சிக்கனை காணும் எல்லாம் தெரியுது. சிக்கனை காணும். ஊற்று ஊற்று சாப்பிட்ற மாதிரி செஞ்சிருவையில். பிரியாணியாக வருதா இல்லை பொங்கலாக வருதா இல்லை வந்து தக்காளி சாதமாக வருமான்னு தெரியல. போடு போடு. ஆமாம் இதுக்கு முன்னாடி பிரியாணி செஞ்சுருக்கியா? சிக்கன் குழம்பு தானே இதுக்கு முன்னாடி வைப்பேன். இல்லை இல்லை என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நீ. சிக்கன் வாங்கின காசு கடையிலேயே பேசாமல் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுலாம் கம்மாவுக்கு. இல்லை நீ சிக்கன் பிரியாணி செய்வேன்னு சொன்னியா? சரி அதனால தான் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பார்த்தேன். சரி செஞ்சு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். இல்லையே நான் பிரியாணி சாப்பிட்டதில்லையே நீ செஞ்சு. ஒரே ஒரு டைம் செஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அது பொங்கச்சோறாக வந்துச்சு. பொங்கச்சோத்துக்குள்ளே ஏதோ சிக்கன் கிடந்தது மாதிரி இருந்துச்சு. ஆமாம் இன்னடி இப்போ தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்போ வந்து எப்போ சாப்பிட்றது? வச்சு சில்லி போடுறியா இல்லையா? பிரியாணி வைக்கணும். அப்புறம் அந்த இது கத்திரிக்காயெல்லாம் வைக்கிறேன், நீ அதெல்லாம் வைக்கிறியா? சரி சரி. ஆமாம் ஏய் தெரியவே இல்லடி. எங்கே காமி தெரியல. அது என்ன சில்லிக்கா? எனக்கா? அந்த குழம்பு போய் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பிரியாணி செய்யறதுல. ஆம்பூரா? அன்னபூர்ணாவா? என்ன பிராண்டட் விளம்பரம் பண்றியா? சிக்கன் போட்டியா? போட்டுவிடு வயிறு கவ கவான்னு போகுது வந்து. என்னடி மசாலா போட்டோட எப்படி தெரியுது? அப்படியே சாப்பிடணும் போல இருக்குல்ல. பேசாம எடுத்து வை அப்படியே சாப்பிடணும். இன்னும் அரிசி போடல, இன்னும் பிரியாணி ரெடி பண்ணு. பிரியாணி விட்டு சிக்கன் அப்படியே எடுத்து வை சாப்பிட்டோம். அவ்வளோதான் அரிசி போட்டு டக்குன்னு வந்துடும். தம்மெல்லாம் போட மாட்டியா? அப்படியே குக்கர்லேயே வச்சுருது. போட்டு முடிச்சு வச்சுட்டா அவளுக்கு மதியானத்துக்கு நைட்டுக்கு இதுதான் உங்களுக்கு. காலையில எந்திரிச்சு பூரி சப்பாத்தி அது இதுன்னு கேட்பீங்க. காலையில முடிச்சு இப்பதான் ரெஸ்ட் எடுக்காம உட்காந்து சிக்கன் எடுத்து வந்துட்டீங்க. அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க? ஏய் ஏடி சில்லி வந்துருச்சா? சாப்பிடலாமா? இல்ல மாமா, ஒரு டைம் தான் போட்டுருக்கேன். இன்னொரு டைம் போட்டாலே சூப்பரா இருக்கும். பார்க்கும்போது வெந்தது மாதிரி தான் தெரியுது. இன்னொரு டைம் போட்டோம்னு வச்சுங்களேன் சூப்பரா பொருள் நல்லா இருக்கும். கடையில சில்லி வாங்கிருக்கீங்கல்ல, லேசா வெந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சுட்டு நம்ம போய் கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டு கொடுப்பாங்க சூடா. ஆமா கவனிச்சுட்டே இருந்திருக்கேன்.
அப்படி போட்டாலும் சூப்பரா இருக்கும். ம் எத்தனை வந்துருச்சு வந்துருச்சா இட்லி? ஆ ஏய் அதான் எடுத்து வச்சிருக்கீங்க அப்புறம் நான் ம் கொடுக்கவே இல்லை. நீ தின்னுவிட்டு எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்குறேன். இது எந்த ஊர் இது? நீ சாப்பிட்டா எனக்கு எப்படி ரிசி டேஸ்ட்டாக இருக்குங்க? கொண்டாடி இங்கே இவ ம் ஓகே 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 ம் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு. சரி சரி சீக்கிரம் எடு, விசில் வேறு வந்துருச்சு. இருந்துச்சா பிரியாணி விசில் இறங்கிருச்சா? நிக்க முடியல மாமா. பின்னி விடுங்க. சூப்பராக இருக்கு பார்க்கும்போதே. அங்கே வங்கி ம் உண்மையே சூப்பராக இருக்கு. உண்மையே செம்மையா இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு இதில் போடுவீங்க. இன்னும் துப்புமா இல்லை இல்லை ஒன்றும் மசிலி தான் இருக்கும். ம் நல்லா தான் வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் பக்கத்தில் இந்த சொல்லிட்டேன் இல்லை ஆனால் இதாக தரணும். ஆமாம் ரைட் வச்சுட்டு சூடா சாப்பிடுங்க. தண்ணி வச்சுட்டோம். வேணாம் வேணாம் என்ன மசாலா இல்லை? அன்னபூர்ணாவில் அம்மூர் மசாலா. அன்னபூர்ணாவில் மசாலா சூப்பராக ம் நான் கூட விளம்பரத்துக்கு சொல்லிட்டு நினைச்சேன். நல்லா தான் இருக்கு மசாலா. விளம்பரம் என்னப்பா யாரு சொல்லுது? சரி 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 எல்லாம் போய் யாருக்கு சொல்லுது? சரி பார்த்து சாப்பிடு. சரி சாப்பிடு. சூடாக இருக்கா? சாப்பிடு.
அம்மா நான் பார்க்குறேன் நான் எடுத்து வேஸ்ட் ஆகிடும் பக்கத்தில் விட்டு அவங்க சரி சரி இதோட நிறுத்திக்கலாம்ல. நமக்கு சோறு தான் முக்கியம்.